என்னத்தையும் மறந்துட்ட மாதிரி இருக்கு. எதையும் மறக்கல, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். என்னையும் குழந்தையும் தான் மறந்துட்டு போறேன். நீ வேற ஏண்டி கிளம்பும் போது சென்டிமெண்ட்ல டார்ச்சர் பண்ணிட்ட. ஞாபகம் வந்துருச்சு. என்ன? என்னடா கிளம்பிட்டியா? எல்லாத்தையும் மறக்காம எடுத்துட்டியா? எடுத்துட்டேன்ப்பா. அம்மா கிளம்புறேம்மா. பார்த்து பத்திரம். நான் பத்திரமா இருக்கேம்மா. ஆனா தயவு செஞ்சு நீங்க இவ்வளவு கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. ஊருக்கு கிளம்புறேன். இங்க பாருங்க, மூஞ்சில முள்ள கட்டி வச்ச மாதிரி. பாவண்டா, யாரா இருந்தாலும் இப்படி வேலை விஷயத்துக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னா கஷ்டமா தான். அத்தை, ஏன் கூட்டிட்டு போனா என்ன குறைஞ்சா போயிடுவேன்னு நீங்க ஒரு வார்த்தை கேளுங்களேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க பூஜா. முதல்ல அவன் போய் செட்டில் ஆகட்டும். என்ன பெரிய செட்டில் ஆகுறது? அங்க என் மாமா குடிமாறி வந்திருக்காரு. அவர் வீட்டுல தானே தங்க போறான். போகும்போதே செட்டில் ஆன மாதிரி தானே. இத பாருமா, அவன் என்ன அங்க 3 வேளை தின்னுட்டு தூங்கவா போறான்? அண்டர் கவர்ல வேலையும் செய்யணும்ல. ஆமா, கிழிச்சான். ஏண்டி நீ வேற. இந்த பாரு தங்கம், இந்த பாரு, நீயாவது உன் அம்மாட்ட சொல்லு, அப்பா இன்னும் எண்ணி ஒரே மாசத்துல ஊர்ல இருந்து வந்துருவேன், சரியா? வந்ததும் உன் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு 2 எழுத்துல பேர் வைக்கிறேன். வச்சதும் உங்க 2 பேத்தையும் கிளப்பி ஊருக்கு கூட்டு போறேன். இது நான் விரும்பி சாப்பிட்ற பிரியாணி மேல சத்தியம். ஓ, என்னடா இது? நீ வா, நீ வா, வா. சரி, கிளம்பு. பாரதி இப்படி சிரிக்குது. எதையும் நிதானமா செய். அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் நான் இல்லை. பாத்துக்கிறேன். போன உடனே ஃபோன் பண்ணு. இங்க பாரு, 1 ஹவருக்கு ஒரு தடவை நீ எனக்கு ஃபோன் பண்ணணும். இல்லனா நான் பண்றப்போ மரியாதையை அட்டென்ட் பண்ணணும். இத மட்டும் சரியா செய்யலனா அடுத்த பஸ் பிடிச்சு நான் அங்க வந்து நிப்பேன். இதெல்லாம் அநியாயமா இல்லையாடி? 1 ஹவருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணணும்னா அதை மட்டும் தான் பண்ண முடியும். வேலை எப்ப பாக்குறது? சரின்னா சொல்ல. வெல், உன் வார்த்தையே கட்டளை, கட்டளையே சாசனம். பாய் பாய் பாய். Take care. See you. இந்த பாரு, 10 நாள் கூட அவனால தனியா இருக்க முடியாது. கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவான். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாத. அப்படிலாம் சொல்லாத. அவன் உன்னை கூட பார்க்காம இருப்பா. இந்த குட்டியை பார்க்காம இருக்க முடியாது அவனால. அவன் மட்டும் அத வாயால சொல்லட்டும். என் பொண்ணை எங்க அத்தை கிட்ட விட்டுட்டு நான் தனியா போய் நிப்பேன்.